ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 36. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆதியின் வீட்டில் அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து இரவு உணவை சாப்பிட்டு கொண்டிருக்க, அப்பொழுது அம்ருவை பார்த்த ரத்னவர்மாவோ, அம்ரு, காலேஜ் இன்டர்ன்ஷிப் போனோன்னு சொன்னியே, நம்ம கம்பெனிக்கே வரலாம்லடா என்று கேட்க, அவரை பார்த்த அமர்தீஷாவோ, இல்லைப்பா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வேற ஒரு கம்பெனியில் அப்ளை பண்ணியிருக்கோம், கிடைக்குமான்னு தெரியல, கிடைச்சா அங்கே போகலான் இருக்கோம் என்று சொல்ல, அவளை பார்த்த துருவனோ, அது எந்த கம்பெனிடா, அது எப்படி உனக்கு கிடைக்காம போகும் என்று கேட்க, அவனை பார்த்து சிரித்தவளோ, உங்கள் யாராலையும் அந்த கம்பெனியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஏன் உங்களால் மட்டும் இல்லை, ஆதியை நான் நினச்சா கூட அந்த கம்பெனியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் இன்டர்ன்ஷிப் போக போகிறதே ஆதி அண்ணாவோட ஆப்போசிட் கம்பெனி ஃபீனிக்ஸ் குரூப்ஸில் தான் என்று சொல்ல, துருவன், சர்வா, வர்ஷினி மற்றும் வேதா நால்வரும் திரும்பி மித்ராவை பார்த்தார்கள். ஆனால் மித்ரா அம்ருவை மட்டும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தார். ஆமாம், நீ சொல்கிறது உண்மைதான். அந்த கம்பெனி ஓனர் அக்னியை மீறி ஆதியால் கூட எதுவும் பண்ண முடியாது தான் என்று மித்ராவை பார்த்து கொண்டே நக்கலாக சொன்னான் சர்வா. அவனை முறைத்த மித்ராவோ அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அப்பொழுது அம்ருவை பார்த்த ரத்னவர்மாவோ, ஏம்மா, நீ ஒன்று எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், இல்லை உங்கள் அண்ணனுங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், ஏம்மா ஃபீனிக்ஸ் குரூப்பில் தான் ஒர்க் பண்ணுவேங்கிற என்று கேட்க, எனக்கு அக்னியை பார்க்கணுன்னு ஆசைப்பா. அதை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்கள மாதிரி ஒரு போல்டான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா. அவங்கள எப்படியாச்சும் ஒரு தடவையாவது நேரில் பார்க்கணும். உங்களுக்கே தெரியும்ல, ஆதி அண்ணா கொஞ்சம் சத்தமாக பேசினாலே நான் எப்படி பயப்படுவேன், நடுங்குவேன். ஆனால் ஆதி அண்ணனுக்கு நிகராக ஆப்போசிட்டாக ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்கள பார்க்கணுன்னு ஆசையாக இருக்காதா? அதுவும் எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்று சொன்ன அம்ருவோ மித்ராவை திரும்பி பார்த்து, என்ன அனிமா, நான் சொல்கிறது கரெக்டு தானே, நீங்கள் அக்னியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்று கேட்க, மித்ராவோ திரு திரு என்று முழித்தவள், நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஈஷா என்று சொன்னாள். அவளை பார்த்து துருவன், சர்வா, வேதா, வர்ஷினி நால்வரும் சிரித்தார்கள். பிறகு அம்ருவை பார்த்த துருவனோ, நீ என்ன அம்ரு இப்படி கேட்டுட்ட? அக்னியை பற்றி தெரியாமல் யார் இருப்பா? குட்டிமாக்கு மட்டும் தெரியாதா என்ன? குட்டிமாக்கு அக்னியை பற்றி நல்லாவே தெரியும் இல்லை என்று அவளை பார்த்து கேட்க, அவளோ வெறி கொண்டு முறைத்தாள் அவனை. அப்பொழுது குறுக்கிட்ட ஜானகியோ, அது யார் அக்னி? யாரை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் ஆதிக்கு ஆப்போசிட்னு சொல்கிறீங்க என்று கேட்ட ஜானகியை பார்த்த அர்ஜுனோ, அது ஒன்றும் இல்லைம்மா, ஆதி அண்ணா கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற கம்பெனி பேர் தான் ஃபீனிக்ஸ் குரூப்ஸ். அதோட ஓனர் தான் அக்னி. அந்த கம்பெனியில் தான் அம்ரு இன்டர்ன்ஷிப்காக போக போகிறேன்னு சொல்கிறான். இது வரைக்கும் ஆதி அண்ணா அக்னியை ஜெயிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் அவன் முடிஞ்சதே கிடையாது. அதே மாதிரி தான் அக்னியும் ஆதி அண்ணனை பீட் பண்ணி ஃபஸ்ட் பிளேஸ் வந்து ஜெயிக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களாலையுமே முடியலை. இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெயிச்சு ஃபஸ்ட் பிளேஸ் வந்ததா சரித்திரமே இல்லை. அது எப்படின்னு தான் எங்களுக்கும் தெரியல. ரெண்டு பேரும் ஒரே லெவலில் வேர்ல்டு நம்பர் 1 கம்பெனின்ற பிளேஸை வச்சுருக்காங்க என்று அர்ஜுன் சொல்ல, அதை கேட்ட ஜானகியோ, என்னவா வேணா இருக்கட்டும், ஆதிக்கு ஆப்போசிட் கம்பெனிங்கிற அந்த கம்பெனிக்கெல்லாம் நீ போக வேண்டாம். ஒருவேளை நீ அங்கே போயிட்டு நீ ஆதியோட தங்கச்சின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு உன்னை ஏதாவது பண்ணிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? நீ அங்கெல்லாம் போக வேணாம். ஒழுங்காக உங்கள் அண்ணனுங்க கம்பெனிலேயே எதுக்காவது போ, இல்லை வேறு ஏதாவது கம்பெனிக்கு வெளியில் போ. அந்த கம்பெனிக்கெல்லாம் போக வேணாம். பேரை பாரு, அக்னியா, அக்னி நெருப்புன்னு என்று ஜானகி சொல்ல, அதை கேட்ட மித்ராவிற்கு தான் புறையேறியது. அவர் அருகில் இருந்த ஜோதியோ வேகமாக அவளின் தலையை தட்ட, வர்ஷினியோ தண்ணீரை எடுத்து கொடுத்தாள். ஆனால் சிரித்து கொண்டிருந்தாள். அதை பார்த்து கடுப்பாகிவிட்டாள் மித்ரா.
அப்பொழுது மித்ராவை பார்த்து பேசத் தொடங்கினான் துருவன். ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். அக்னி கொஞ்சம் மோசமான பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன். அவள் ஒரு வேளை அம்ருவை வச்சு ஆதியை பிளாக்மெயில் பண்ணா என்ன பண்ணுறது என்று சிரித்து கொண்டே கேட்டவனை மேலும் முறைத்த மித்ராவோ தன் அருகில் இருந்த வர்ஷினியை பார்த்து முறைக்க, அவளின் முறைப்பின் காரணத்தை உணர்ந்த வர்ஷினியோ துருவனின் காலிலேயே மிதித்தாள். அதில் ஒரு நொடி ஜர்க்கானவன் அதற்கு பிறகு வாயை திறக்கவே இல்லை. அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தான். இங்கு இவர்களின் பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ரத்னவர்மாவோ, எல்லாரும் அமைதியா இருங்க, அவளுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும், நீங்க எதுக்கு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க என்று சொல்ல, அதன் பின் அனைவரும் அமைதியாக சாப்பிட்டு விட்டு அவரவர் அறைக்கு சென்றனர். அறைக்கு வந்த மித்ராவிற்கோ ஆதி இல்லாமல் அந்த அறையே வெறுமையாக இருப்பது போல் தோன்றியது. அதில் ஒரு பெருமூச்சை விட்ட மித்ரா அமைதியாக பெட்டை நோக்கி செல்ல, அப்போது அவள் கையில் இருந்த அவள் மொபைல் அடித்தது. அதில் தெரிந்த அவளின் தேவை பார்த்து உள்ளுக்குள் மகிழ்ந்தவள் வேகமாக போனை அட்டன் செய்து காதில் வைத்தாள். அவன் ஹலோ என்று சொல்வதற்கு முன்பாகவே, ஹலோ தேவ், எங்க இருக்க, என்ன பண்ற, டெல்லி ரீச் ஆயிட்டியா என்று உற்சாகமாக கேட்டாள் மித்ரா. அவளின் அந்த உற்சாக குரலை கேட்ட பிறகுதான் ஆதிக்கு சற்று நிம்மதியாகவே இருந்தது. ஏனோ போன முறை கால் செய்த போது அவள் ஒழுங்காக பேசாததால் சற்று கவலையுடன் தான் டெல்லி வந்திருந்தான். இப்பொழுது அவளின் இந்த உற்சாக குரலை கேட்ட பிறகுதான் அவனுக்கும் நிம்மதியாக இருந்தது. அதே நிம்மதியுடன், இப்பதான் வந்தேன் அம்மு, நீ என்ன பண்ற, சாப்பிட்டியா என்று கேட்டான் ஆதி. நான் சாப்பிட்டேன் தேவ், நீ சாப்பிட்டியா, இப்போ எங்கே இருக்க, ஆஃபீஸ் போறியா இல்லை வீட்டில் இருக்க போறியா என்று கேட்க, ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்கேன் அம்மா, கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன், அப்புறம் நாளைக்கும் சில மீட்டிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாளான்னைக்கு வந்துடுவேன் என்று சொல்ல, ஓகே தேவ், ஆனால் டைமுக்கு சாப்பிடு, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத என்று சொல்ல, ஒரு நொடி அமைதியாக இருந்தான் ஆதி. அதில் குழம்பிய மித்ராவோ, என்னாச்சு தேவ் என்று கேட்டாள். இல்லை, உனக்கு என் மேலே கோபம் இல்லையா என்று கேட்டான். அதில் குழம்பிய மித்ராவோ, நான் ஏன் உன் மேலே கோபமாக இருக்கணும் என்று கேட்க, ஒரு பெருமூச்சை ஒன்றை விட்ட ஆதியோ, இல்லை, நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணப்போ ஏன் உன்கிட்ட முன்னாடியே சொல்லலைன்னு கேட்டேன், அதுக்கப்புறம் ஒழுங்காக பேசாமல் காலை கட் பண்ணிட்டேன், அதான் நான் முன்னாடியே சொல்லலைன்னு நீ கோபமாக இருக்கியோ அப்படின்னு நினச்சேன் என்று அவன் சொல்ல, அதில் சிரித்த மித்ராவோ, நானும் இதே ஃபீல்டில் தானே இருக்கேன், மீட்டிங்ஸ் இப்படி தான் திடீர்னு வரோன்னு எனக்கு தெரியாதா என்ன, இதுக்காக நான் ஏன் உன் மேலே கோவப்பட போகிறேன், அப்போது வேறு எதுவும் யோசிச்சுட்டு இருந்தேன்னு அதான் சரியாக பேசலை என்று சொல்ல, இப்பொழுது தான் ஆதிக்கு முழுவதும் நிம்மதியாக இருந்தது. இப்பொழுது திடீரென்று தேவ், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், நான் காலேஜில் ஒரு டான்ஸ் காம்படிஷனில் கலந்துருக்கேன் என்று சொல்ல, ஒரு நொடி யோசித்த ஆதியோ, டான்ஸ் காம்படிஷனா, ஆனால் ஏன் என்று கேட்டான். அது சும்மா எனக்கு கலந்துக்கணும்னு தோணுச்சு, அதான் கலந்துக்கிட்டேன் என்று சொல்ல, சிறிது நேரம் அமைதியாக இருந்தான் ஆதி. அதில் ஒரு நொடி யோசித்த மித்ராவோ, என்னாச்சு தேவ், ஏன் அமைதியாக இருக்க, நான் கலந்துக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையா என்று கேட்க, அப்படிலாம் இல்லை அம்மு, ஆனால் ஒருவேளை அங்கே யாராவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணால், ஒருவேளை அக்னி இங்கே சிம்பிளாக காலேஜ் லைஃப் வாழறது உன்னோட எனிமிஸ்க்கு யாராவது தெரிஞ்சால் அது ப்ராப்ளம் வராதா என்று அவன் கேட்க, நொடி யோசித்த மித்ராவோ பிறகு சிரித்து விட்டு, அதெல்லாம் யாரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க மாட்டாங்க தேவ், அப்படியே எடுத்தாலும் அது இந்த காலேஜை தாண்டி வெளியே போகாமல் என்னோட டீம் பார்த்துப்பாங்க, அதையும் தாண்டி போச்சுன்னா அதான் நீ இருக்கல, நீ பார்த்துக்க மாட்டியா என்று அவள் கேட்க, அதில் சிரித்த ஆதியோ, சரி சரி, ஆல் த பெஸ்ட், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு என்று சொன்னான். அதில் சிரித்த மித்ராவோ, ஓகே தேவ் என்று சொன்னவள் மேலும் சிறிது நேரம் அவனுடன் பேசிவிட்டு காலை கட் செய்தாள். ஆனால் ஏனோ அவன் இல்லாமல் அந்த அறையில் அவளுக்கு தூக்கம்தான் வரவில்லை. அதில் தன் லேப்டாப்பை எடுத்தவள் தன் கம்பெனி ஒர்க்கை பார்க்க ஆரம்பித்தாள். அடுத்த நாள் கல்லூரிக்கு சென்ற மித்ரா அங்கு டான்ஸ் பிராக்டிஸ் செய்வதற்காக ஓடி வாங்கி கொண்டு அவர்கள் நேற்று சென்ற அந்த வீட்டிற்கு சென்றவள்
அன்று நாள் முழுவதும் அங்குதான் பிராக்டிஸ் செய்தார்கள். விமல் மற்றும் மலர் இருவரும் அவர்கள் இருவருக்கும் தேவையான காஸ்டியூம்ஸை எல்லாம் வாங்குவதற்காக ஷாப்பிங் சென்றார்கள். அஜய் மட்டும் அவர்களுடன் இருந்தான். அடுத்த நாள் காலை அழகாக விடிந்தது. மித்ராவும் எப்பொழுதும் போல் கிளம்பி அவள் கல்லூரிக்கு சென்றாள். அவள் காலேஜ் முழுவதும் திருவிழா போல் காட்சியளித்தது. வண்ண வண்ண கொடிகள், பலூன்கள், ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் என அந்த காலேஜின் ஒவ்வொரு மூலையும் திருவிழா போல் காட்சியளித்தது. ரேடியோவில் உற்சாகமாக பாடல்கள் ஒலிக்கப்பட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சிரிப்புடனும் உற்சாகத்துடனும் அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் ஒரு நொடி பார்த்த மித்ரா வேகமாக பேக் ஸ்டேஜில் நின்று கொண்டிருந்த தன் ஃப்ரெண்ட்ஸ்களுடன் சேர்ந்து நின்று கொண்டாள். அப்பொழுது மகள் பதற்றமாக இருக்க அவளை பார்த்த மித்ராவோ, என்னாச்சு மகள், ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க, பயமாக இருக்கா என்று கேட்டாள். பின்ன இருக்காதா, எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கு என்று மகள் சொல்ல அவளை பார்த்து லேசாக சிரித்தவள், அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத மகள், நம்ம தான் வின் பண்ணுவோம் என்று சொல்ல அவளை பார்த்த அஜயோ, உனக்கு பயமா இல்லையா மித்ரா என்று கேட்டான். அவனை பார்த்து இல்லை என்று தலையசைத்தவள், நாம் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் எதுக்காக பயப்படணும், நம்ம ப்ராக்டிஸ்க்கான எஃபர்ட்டை போட போகிறோம், நல்லா இருந்தால் வின் பண்ண போகிறோம், இல்லையா நம்மளை விட அதிகமாக யாரோ எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு நினச்சி ஈஸியாக எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான், இதில் பயப்பட என்ன இருக்குது என்று கேட்க அவளை ஒரு நொடி பார்த்த மகிழுக்கும் கூட சற்று தைரியம் வந்தது. அப்பொழுது அவளை நோக்கி வந்தனர் ஷாலினி மற்றும் சஞ்சய் இருவரும். சஞ்சய் வந்தவுடனே மித்ராவை தான் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் மித்ரா தான் அவனை கண்டு கொள்ளவே இல்லை. அதை பார்க்க பார்க்க ஷாலினிக்கு கடுப்பாக இருந்தது. அவள் மித்ராவையும் மகிழையும் ஏளனமாக பார்த்தவள், இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல, இப்படியே ஓடுனா ஓடிடுங்க, அப்புறம் நீங்கள் தான் ரொம்ப அசிங்கப்படுவீங்க என்று ஷாலினி சொல்ல அவளை பார்த்து சிரித்த மித்ராவோ, எங்களுக்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது, உங்களுக்கு தான் பயமாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் எங்களை போக சொல்லி வந்து இப்படி கெஞ்சிட்ருக்கீங்க என்று சொல்ல அதை கேட்டு சத்தமாக சிரித்த ஷாலினியும், எது எங்களுக்கு பயமா, இங்கே பாத்தியா, இது யார் தெரியுமா, இது வரைக்கும் நடந்த எல்லா காம்படிஷன்லேயுமே இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க, என் கூட டீமாக ஆட போகிறது இவங்க தான் என்று தன் அருகில் இருக்கும் அந்த பெண்ணை காட்டினாள் ஷாலினி. அவளை பார்த்து சிரித்த விமலோ, ஏம்மா நீ வேர்ல்டு பெஸ்ட் டான்ஸரை கூட கூப்பிட்டு வந்து ஆடு, அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ இடத்த காலி பண்ணுறியா, உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு எங்கேயாவது போய் முட்டிக்கலாம் போல இருக்கு என்று சொன்னவனை முறைத்த ஷாலினியோ சஞ்சய் இழுத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனது. அப்பொழுது பிரின்சிபலிடம் வந்த ஒரு ப்ரொஃபஸர் ஒருவரோ, சார் சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்க என்று சொல்ல அதை கேட்டு சிரித்த பிரின்சிபலோ, அவரை மரியாதையாக போய் கூட்டிகிட்டு வாங்க. சரி என்று தலையசைத்த அந்த ப்ரொஃபஸரோ அங்கிருந்து வெளியில் சென்றார். சில நிமிடம் கழித்து கருப்பு நிற கோட் சூட்டில் நிதானமான நடையுடன் உள்ளே வந்தான். அவனை பார்த்தவுடன் அங்கிருந்த அனைவரும் எழுந்து நின்றார்கள். வெல்கம் சார் என்று சொல்ல லேசாக தலையசைத்தான், அவ்வளவுதான். அதற்கு பிறகு அவன் எதுவும் பேசவில்லை. அமைதியாக சென்று அவனுக்காக போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்தான். ஸ்டேஜுக்கு வந்த பிரின்சிபலோ உற்சாகமாக பேச ஆரம்பித்தார். வெல்கம் டு அவர் ஹானரபிள் சீஃப் கெஸ்ட், விக்னேஷ் குரூப்பின் CEO விக்னேஷ் சார் என்று சொன்னவர் அவனை பார்த்து, நீங்கள் எங்கள் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உங்களை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க என்று அவர் சொல்ல அவனோ அவன் வாட்சை பார்த்தான். எப்பொழுதடா இங்கிருந்து செல்வோம் என்று. அவன் அருகில் இருந்த அவன் நண்பனோ, டே மச்சான் இங்கே பொண்ணுங்கள்லாம் சூப்பராக இருக்காங்கடா என்று சொல்ல அதில் ஒரு முறை சுற்றி பார்த்தவன் அவனை பார்த்து, உன் டேஸ்ட் ஏன் இவ்வளோ மொக்கையாக இருக்குது, எனக்கு இங்கே இருக்க யாரையுமே பிடிக்கல என்று சொன்னவன் மீண்டும் தன் மொபைலை பார்க்க ஆரம்பித்தான். அடுத்து டான்ஸ் காம்படிஷன் என்று அனௌன்ஸ் செய்ய ஒவ்வொரு டீமாக வந்து ஆடிக்கொண்டிருந்தார்கள். ஷாலினி டீமும் ஆட அவளை பார்த்த
விக்னேஷின் நண்பனோ, டே மச்சான் அந்த பொண்ணை பாருடா அழகா இருக்கால என்று சொல்ல, ஒரு நொடி ஸ்டேஜை பார்த்த விக்னேஷ் அவனை மறைத்து விட்டு, உனக்கு பார்க்கணும்னா பாரு, என்னை தொல்லை பண்ணாத என்று சொன்னவன் மீண்டும் போனில் மூழ்கி போனான். விக்னேஷை பார்த்த அவன் பிஏவோ, அப்படியே நல்லவன் மாதிரி பண்ணுறான் பார், நானே இந்த காலேஜில் எந்த பொண்ணு இவன்கிட்ட மாட்ட போதும்னு தெரியாமல் இருக்கேன், இதில் கூட வந்திருக்கு பார் ஃப்ரெண்டுன்னு, இதுங்க கிட்டலாம் வேலை செய்யணும்னு என் தலை எழுத்து என்று மனதிற்குள்ளேயே நினைத்தவன் அமைதியாக விக்னேஷின் பின் நின்றிருந்தான். அப்பொழுது நெக்ஸ்ட் ஆட போகிற டீம் லா டிபார்ட்மெண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மித்ரா அண்ட் மகிழ்மதி என்று சொல்ல, அந்த அரங்கமே இருளில் சூழ்ந்தது. ஸ்டேஜில் மட்டும் ஸ்பாட்லைட் ஒலிக்க, அதன் நடுவில் அழகாக நின்றிருந்தனர் மித்ரா மற்றும் மகிழ்மதி இருவரும். ஒயிட் மற்றும் ப்ளூ கலர் ஆடையில் தேவதை போல் நின்றிருந்தார்கள். அப்பொழுது பாடல் ஒலிக்க தொடங்க, அந்த தாளத்திற்கு ஏற்றபடி அவர்களின் கால்கள் நகரத் தொடங்கின. அவர்கள் ஆட ஆரம்பித்த சில நொடிகளில் அந்த அரங்கமே அமைதியானது. அனைவரின் பார்வையும் ஸ்டேஜிலே தான் இருந்தது. அப்பொழுது மித்ரா மற்றும் மகிழ்மதியின் டான்ஸை பார்த்த விக்னேஷின் ஃப்ரெண்டோ, டேய் டேய் அவங்க பாருடா, அந்த பொண்ணை பாருடா, செம்ம சூப்பராக இருக்கா என்று சொல்ல, இந்த முறை சலித்து கொண்ட விக்னேஷோ, உனக்கு வேற வேலையே இல்லையா, உன்னை போய் கூட்டிகிட்டு வந்தேன் பாரு என்று சொன்னவன் நிமிர்ந்து ஸ்டேஜை பார்த்தான். அப்பொழுது மித்ரா அந்த புறம் திரும்பி ஆடிக்கொண்டிருக்க, ஆகையால் அவன் மகிழை மட்டும்தான் பார்த்தான். அவளை பார்த்தவன் திரும்பி அவன் நண்பனை முறைக்க, அதையெல்லாம் கண்டு கொள்ளாதவனோ ஆவென வாயை பிளந்தபடி மித்ரா ஆடுவதை தான் பார்த்து கொண்டிருந்தான். அவனின் அந்த முறைப்பை எல்லாம் கண்டு கொள்ளாத அவனின் நண்பனோ ஸ்டேஜில் ஆடும் மித்ராவையே வாயை பிளர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது என்று சொல்லி செல்லலாம் என்று எழுந்தவன் அப்பொழுது எதர்ச்சியாக திரும்பி ஸ்டேஜை பார்த்தான். ஒரு நொடி, அந்த ஒரு நொடி மித்ராவை பார்த்த விக்னேஷ் உறைந்து போனான். அவளின் அந்த முகபாவனையும் கண்களின் வெளிப்பாடும் அவளின் ஒவ்வொரு அசைவும் அந்த மேடையை உயிர்ப்பிப்பது போல் தோன்றியது அவனுக்கு. அவன் கண்கள் அவளை விட்டு நகரவே இல்லை. அவன் மீண்டும் அவனின் சேரிலேயே அமர்ந்தான். அவன் கண்ணிமைக்காமல் ஸ்டேஜில் ஆடும் அந்த பெண்ணையே பார்த்து கொண்டிருப்பதை அவனின் பிஏவும் உணர்ந்தான். அதில் அதிர்ந்தவன் அவனை பார்த்து, சார் போலாமா என்று கேட்டான். சில நொடிகள் அமைதியாக இருந்த விக்னேஷ், இல்லை வேண்டாம் என்று சொன்னவனின் கண்கள் மட்டும் மித்ராவை விட்டு நகரவே இல்லை. அதை பார்த்த அந்த பிஏவிற்கு தான் அந்த பெண்ணின் வாழ்வை நினைத்து பயமாகவும் கவலையாகவும் இருந்தது. ஆனால் தன்னால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்தவர் கடவுளிடம் எப்படியாவது அந்த பெண்ணை காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டார். ஆனால் மித்ராவின் வாழ்க்கைக்காக வேண்டிக் கொண்ட அந்த பிஏவிற்கு தெரியவில்லை, அவளிடமிருந்துதான் இவனின் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று. எந்த ஒரு நிகழ்ச்சியையுமே 5 நிமிடத்திற்கு மேல் பார்த்திராத விக்னேஷ் ஆர்வமாக அந்த டான்ஸை பார்த்து கொண்டிருந்தான். அதை அவன் அருகிலிருந்த அவனின் நண்பன் கௌதமும் கவனித்து கொண்டுதான் இருந்தான். மித்ரா மற்றும் மகிழின் டான்ஸ் முடிந்தது. அந்த ஆடிட்டோரியமே கைத்தட்டலால் நிறைந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எழுந்து நின்று கைத்தட்டினார்கள். ஆனால் அவன் மட்டும் தட்டவில்லை, அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவனை பார்த்த அவனின் நண்பன் கௌதமோ, என்னடா இன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணா என்று கேட்டான். அதில் லேசாக சிரித்த விக்னேஷோ இல்லை என்று சொன்னான். அதில் அதிர்ந்தது கௌதம் மட்டுமல்ல, அவனின் பிஏவும் தான். என்னடா சொல்கிற, உனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலன்னா ஏன் அப்படி பார்த்துட்ருக்க என்று கேட்க, அதற்கு லேசாக சிரித்த விக்னேஷோ மித்ராவை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டே, எனக்கு இவ ஒரு நாளைக்கு இல்லை, என் லைஃப் ஃபுல்லாக வேணும், என் ஒய்ஃபாக இந்த விக்னேஷோட ராணியாக வேணும் என்று சொல்ல, கௌதம் மற்றும் அவனின் பிஏ இருவரும் மயக்கம் வராத குறையாக நின்றிருந்தார்கள். பிறகு அதே அதிர்ச்சியுடன் அவனை பார்த்த கௌதமோ,
டேய் என்னடா சொல்ற, அந்த பொண்ணை நீ லவ் பண்றியா என்று சொல்ல அவனை முறைத்த விக்னேஷோ, லவ்வா, நானா, அதெல்லாம் இல்லை, பட் ஷி இம்ப்ரெஸ்டு மீ என்று அவன் சொல்ல அதை கேட்டு அதிர்ந்த கௌதமோ, டேய் அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது, உன்னை மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க எப்படி சம்மதிப்பா, நமக்கெல்லாம் இந்த கல்யாணம்லாம் செட் ஆகாதுடா, சொன்னா புரிஞ்சுக்கோ என்று சொல்ல அவனை அமைதியாக பார்த்த விக்னேஷோ, நீ வேணா பாரு, எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கும், அதை யாராலையும் தடுக்க முடியாது என்று சொன்னவன் அறியவில்லை. அவளை திருமணம் செய்தால் என்ன, திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைப்பது மட்டும் அவள் கணவன் ஆதிக்கு தெரிந்தால் ஒரே நொடியில் இவனின் வாழ்வையை நரகமாக்கி விடுவான் என்று அவனுக்கு யார் சொல்வது? அப்பொழுது அனைத்து போட்டிகளும் முடிந்த பிறகு பரிசு கொடுப்பதற்காக விக்னேஷை ஸ்டேஜுக்கு அழைக்க அவனும் சென்றான். ஒவ்வொரு போட்டிக்கான பரிசையும் வெற்றி பெற்ற ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு கொடுத்து கொண்டிருக்க, அப்பொழுது டான்ஸ் காம்படிஷனின் பிரைஸ் வின்னர்ஸ் மித்ரா மற்றும் மகிழ்மதி என்று அனௌன்ஸ் செய்தார்கள். அதை கேட்ட விமல், அஜய் மற்றும் மலர் மூவரும் துள்ளி குதித்தார்கள். அவர்கள் சத்தமாக கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். விமலோ ஒரு படி முன்னால் சென்று அவர்கள் எதிரில் நின்று கொண்டிருந்த ஷாலினியின் அருகில் சென்று நின்றவன், நீங்கள்லாம் ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கவும் விட மாட்டேன், நாங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான டான்சர்ஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்கோம் தெரியுமா, எங்களை மீறி ஜெயிக்க முடியாது என்று அவள் சொன்னது போலயே மாடுலேஷனில் சொல்லி காட்ட, அதை பார்த்து மித்ரா, மகிழ், அஜய், மலர் எல்லாம் சிரிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது பிரைஸ் வின்னர்ஸை ஸ்டேஜுக்கு அழைக்க ஸ்டேஜை நோக்கி சென்றார்கள் மித்ரா மற்றும் மகிழ் இருவரும். அவளை தான் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான் விக்னேஷ். ஸ்டேஜுக்கு வந்த மித்ராவை பார்த்து சிரித்த விக்னேஷோ அவளுக்கு கைகளை நீட்டி வாழ்த்து கூற, மேலே வரும்பொழுதே அவனின் பார்வை தன் மேல் தவறாக படிவதை உணர்ந்த மித்ராவோ அவனுக்கு கை கொடுக்காமல் தன் கைகளை கூப்பி ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று சொல்ல, அதில் ஏமாற்றம் அடைந்த விக்னேஷோ அதை தனக்குள் மறைத்து கொண்டு சமாளிப்பாக சிரித்தவன் அந்த பிரைஸை அவர்கள் இருவருக்கும் கொடுத்தான். அதை வாங்கி கொண்டு அமைதியாக இருவரும் கீழே வந்தார்கள். பிறகு அந்த ஆடிட்டோரியமில் இருந்து ஐவரும் வெளியில் வந்தவர்கள் அங்கே சேரில் சென்று அமர்ந்து கொண்டு ஜாலியாக சிரித்து பேசி அரட்டை அடித்து கொண்டார்கள். அவர்களின் அந்த அரட்டையில் மெயின் டாபிக்கே ஷாலினி தான். விமலோ வெகு நேரமாக அவளை தான் தேடிக்கொண்டிருந்தான். அவள்தான் அவன் கண்ணில் படவே இல்லை. டேய் எங்கடா ஒருத்தி ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தாலே, நானும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன், ஆளையே காணோம், ஸ்டேஜு கிட்ட பார்த்தது, அதோட எங்கே போனா இவ என்று அவன் சுற்றி முற்றி தேட, அவனை பார்த்த மலரோ, சரி விடு, மாட்டாமலையா போயிடுவா, கிளாஸ்க்கு தானே வரணும் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களின் அருகில் வந்த விக்னேஷின் பிஏ மித்ராவை பார்த்து, மேம் எங்கள் சார் உங்களை வர சொன்னார், உங்ககிட்ட ஏதோ பேசணுமா என்று சொல்ல, அவனை ஒரு நொடி பார்த்தவள், எந்த சார் என்று கேட்டாள். அதான் மேம், இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக வந்தார்ல விக்னேஷ் சார் என்று சொல்ல, ஒரு நொடி யோசித்த மித்ரா, சரி வரேன் என்று சொன்னவள் அவருடன் செல்ல போக, அவளை தடுத்த மகிழ் மற்றும் விமல் இருவரும், சார் நாங்களும் வரலாமா என்று கேட்டனர். அந்த பிஏவிற்கு அதுவும் சரி என்று பட, சரி வாங்க என்று சொன்னார். மித்ராவுடன் சேர்ந்து அவர்கள் நால்வரும் விக்னேஷை பார்க்க அவனின் பிஏவுடன் சென்றார்கள். எங்கே இருக்காங்க சார் என்று மித்ரா கேட்க, பிரின்சிபல் ரூமில் இருக்காங்க மேம் என்று சொன்னவன் அங்கு அழைத்து சென்றான். அங்கு விக்னேஷ் மற்றும் அவனின் நண்பன் மட்டும்தான் இருந்தார்கள். உள்ளே வரும் மித்ராவை பார்த்த விக்னேஷின் விழிகள் அவள் மேல் ரசனையாக படிந்தது. அவள் பின்னே வரும் அவளின் நண்பர்களை பார்த்தவனுக்கு கோபம் வந்தது. அவன் திரும்பி அவன் பிஏவை முறைக்க, அவனோ அமைதியாக தலைகுனிந்து நின்றான். பிறகு இவர்கள் எல்லாம் எனக்கு ஒரு ஆளா என்று நினைத்தவன் மித்ராவை பார்த்து பேசத் தொடங்கினான்.
உன்னோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உன் பேர் என்ன என்று கேட்டான். ஒரு நொடி அவனை அமைதியாக பார்த்த மித்ராவோ பிறகு மித்ரா என்று சொன்னாள். அதை தனக்குள் ஒரு தடவை சொல்லி கொண்டவன் அவளை தலை முதல் கால் வரை ரசித்து பார்த்தான். அவனின் பார்வை மித்ராவிற்கு நெருப்பில் நிற்பதை போல் இருந்தது. அதில் கடுப்பானவளுக்கு தன் கன்னை எடுத்து இப்பொழுதே இவனை கொன்றால் என்ன என்று தோன்றியது. தன் கோபத்தை தனக்குள்ளேயே கட்டுப்படுத்தியவள் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். பிறகு அவளின் முகத்தை பார்த்தவன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று கேட்க அவனை அமைதியாக அதே சமயம் அழுத்தமாக பார்த்த மித்ராவோ, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லை சார் என்று சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டு சிரித்த விக்னேஷோ, என்ன விளையாடுறியா? அதுக்கெல்லாம் எனக்கு இப்போ டைம் இல்லை, நான் சீரியஸாக கேட்டுட்ருக்கேன். எனக்கு நீ வேணும் என் லைஃப் ஃபுல்லாக. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல, உனக்கும் எனக்கும் கல்யாணம்னு சொல்கிறேன் என்று சொன்னவனை பார்த்து ஏளனமாக சிரித்த மித்ராவோ, நீங்கள் நினைக்கிறது எப்போவுமே நடக்காது சார். இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்து வந்தாலும் உங்களால் என்னை கல்யாணம் பண்ணவே முடியாது என்று அதே நக்கலுடன் சொன்னாள். அதில் கடுப்பாகிவிட்டான் விக்னேஷ். முதல் முறை தன்னை ஒரு பெண் நிராகரிப்பதா என்று கோபம் கொண்டவன் அவளை பார்த்து, என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க என்று கேட்க, அதில் கோபமான மித்ராவோ, ஹலோ மிஸ்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் என்று தன் கைகளை நீட்டி கோபமாக சொன்னாள். அதில் மேலும் பெரியானவனோ, என்னடி பண்ணுவ என்று கேட்டுக்கொண்டே அவள் கைகளை பிடிக்க வர வேகமாக அவளை பின்னால் இழுத்து அவளுக்கு முன்னால் வந்து நின்றார்கள் விமல் மற்றும் அஜய் இருவரும். மகிழ் மற்றும் மலரோ அவளின் அருகில் சென்று நின்று கொண்டார்கள். அப்பொழுது அஜய் விக்னேஷை பார்த்தவன், சார், அவ தான் உங்களை பிடிக்கல வேண்டான்னு சொல்கிறாள, டீசெண்டாக நடந்துக்கோங்க சார் என்று சொல்ல அவனை முறைத்த விக்னேஷோ, யாருடா நீ? நீ என்னை எதிர்த்து பேசுறியா? ஒழுங்கு மரியாதையே நகர்ந்து போயிடு, இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று சொல்ல, சார், நீங்கள் வேணா பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் எங்களை மீறி எங்கள் ஃப்ரெண்டை உங்களால் நெருங்க முடியாது என்று கூறினான் விமல். அவனை மேலும் முறைத்த விக்னேஷோ, உயிரோடு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 4 பேரும் இப்போவே இந்த ரூம்லேருந்து வெளியே போங்க என்று சொன்னான். சொல்லியதோடு மட்டும் இல்லாமல் தன் பாக்கெட்டில் இருந்த கன்னையும் கையில் எடுத்தான். ஆனால் அதை பார்த்த பொழுதும் கூட அவர்கள் 4வரும் மித்ராவை விட்டு ஒரு அடி நகரவில்லை. அது மித்ராவுக்கே சற்று ஆச்சரியமாக தான் இருந்தது. நீங்கள் கன்னை காமிச்ச உடனே பயந்து அவளை விட்டுட்டு போக முடியாது சார், அவள் எங்கள் ஃப்ரெண்டு, நீங்கள் எங்களை ஷூட் பண்ணாலும் பரவாயில்ல, நாங்கள் அவள் கூட தான் இருப்போம் என்று தைரியமாக கூறினாள் மகிழ். அவள் கூறியது சரி என்று மற்ற மூவர்களும் தலையசைத்தார்கள். அவர்களின் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து ஒரு நொடி நெகிழ்ந்து போனாள் மித்ரா. பிறகு ஒரு நொடி யோசித்தவள் அஜய் மற்றும் விமலை பார்த்தவள், நீங்கள் எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? நீங்கள் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இல்லை என்று சொல்ல அவளை தான் விசித்திரமாக பார்த்தனர் மற்ற 4வரும். அவன் இவளை அடைய நினைக்கிறான், அவளுக்கு துணையாக இருந்தால் தங்களை கொன்று விடுவேன் என்று கன்னை வைத்து மிரட்டுகிறான். ஆனால் இது ஒன்றும் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை என்று சொல்லும் மித்ராவை பார்க்க அவர்களுக்கு விசித்திரமாக தானே இருக்கும். அதை உணர்ந்த மித்ராவோ தன்னை பிடித்திருந்த மகிழ் மற்றும் மலரை விலக்கிவிட்டு அஜய் மற்றும் விமலிற்கு முன்னால் வந்து விக்னேஷின் விழிகளை தைரியமாக பார்த்து கொண்டு நின்றாள். கன்னை கையில் வைத்து நின்று கொண்டிருக்கும் தன் முன்னால் தைரியமாக தன் விழி பார்த்து நிற்பவளை பார்த்த விக்னேஷ் கூட ஒரு நொடி தடுமாறிதான் போனான். அவனின் நண்பன் கௌதம் மற்றும் பிஏ இருவரும் கூட அதிர்ந்துதான் பார்த்தார்கள் இதை. ஏனென்றால் முதல் முறை ஒரு பெண் விக்னேஷை எதிர்க்கிறாள்.
அதை பார்த்த அவனின் பிஏவிற்கு கூட சற்று ஆச்சரியமாக தான் இருந்தது. அதே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். என்ன, இது வரைக்கும் எந்த பொண்ணும் உன்னை ரிஜெக்ட் பண்ணதில்லை போல, அதான் நான் ரிஜெக்ட் பண்ண உடனே ரொம்ப கோவம் வருதோ என்று நக்கலாக கேட்டாள். அவளின் இந்த நக்கல் கேள்வியில் மேலும் கோவமானான் விக்னேஷ். அதில் அவன் ஏய் என்று கத்த, சும்மா நிறுத்து, இப்படி சும்மா சும்மா காது வலிக்கிற மாதிரி கத்திக்கிட்டு கன்னை வச்சு சீன் போட்டுக்கிட்டெல்லாம் இருக்காத, நீ நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது என்று அழுத்தமாக சொன்னாள் மித்ரா. அதை கேட்டு அவளை பார்த்து நக்கலாக சிரித்த விக்னேஷோ, அப்படியா, நடக்காதா, அதையும் பார்க்கலாம், நீயே என்னை தேடி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்ப என்று அவன் சொல்ல, அவனை பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு அவளின் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள் மித்ரா. இதைதான் அவனின் பிஏவும் மற்றும் நண்பன் கௌதமும் ஆச்சரியம் மற்றும் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவள் சென்றவுடன் அவனை பார்த்த ராஜேஷோ, என்னடா உன்னையே எதிர்த்து பேசிட்டு போறா, அவளை அப்படியே விட்டுட்ட என்று கேட்க, அதான் சொன்னல, அவளே வந்து என்கிட்ட அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்பா. என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க பூ மாதிரிடா, இவளும் அந்த மாதிரி தான், ஏதோ தைரியமாக இருக்க மாதிரி சீன் போட்டுட்டு போறா என்று சொன்னவன் அவனின் பிஏவின் புறம் திரும்பி, இவளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் விசாரி என்று சொல்லிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியில் சென்றான். ஆனால் செல்லும் விக்னேஷ் அறியவில்லை, யாரை அவன் பூவென்று சொல்கிறானோ அவள் பூவல்ல புயல் என்று. இங்கு இந்த நாளில் அவளை பார்த்ததற்காக சந்தோஷப்படும் விக்னேஷிற்கு தெரியாது இதே நாள் அவன் வாழ்வில் ஏன் வந்தது என்று நினைத்து நினைத்து அவன் கதறப்போகிறான் என்று, அதுவும் சீக்கிரமே நடக்கப் போகிறதென்று அவனுக்கு யார் சொல்வது? விக்னேஷ் மித்ராவிடம் இப்படி பேசியது ஆதிக்கு தெரிய வந்தால் என்ன செய்வான்? அவன் பார்த்து மற்ற சாதாரண பெண்களைப் போல் நினைத்து மித்ராவிடம் பேசிய விக்னேஷிற்கு அவள் இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தும் அக்னி என்று தெரிந்தால் அவனின் நிலை என்ன? விக்னேஷால் மித்ராவின் நண்பர்களின் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வருமா? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.